رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கும் சூரா குர்ஆனில் எத்தனை உள்ளது? இதுக்கான ஆன்சர் 6. 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இருக்கு. அந்த இரவு வரும் மாதம் ரமதான் மாதம். அந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் 700 மடங்கு அதைவிட அதிக நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ரமதான் மாதம் எப்போ வரும் என்பதே ஒவ்வொரு முஃமினின் ஆசையாக இருக்கும். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த பரக்கத்தான ரமதான் மாதம் வர ஒரு சில நாட்களே உள்ளன. வரக்கூடிய ரமதான் மாதத்தை நல்ல முறையில் அடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ரமதான் வருவதற்கு முன் நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் ஒன்று இருக்கு. அந்த விஷயம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. தூய்மையான உள்ளத்துடன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது 100% அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். கோபம், பொறாமை, பேராசை, பாவங்கள் என உள்ளங்கள் அழுக்காக இருக்கும். அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் தௌபா செய்ய வேண்டும். தௌபா ஒன்றே நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்தும். ரமதான் வருவதற்கு முன் அதை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். அதனால இனி வரும் நாட்களில் தௌபா செய்வது முக்கியம். தௌபா செய்யாமல் ஒரு நாளும் தூங்க வேண்டாம். இன்னைக்கு சில தௌபா துவாக்களை நான் சொல்றேன். ஒவ்வொரு துவாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாக்கள். பொதுவாக தௌபா செய்யும் போது மனம் வருந்தி செய்ய வேண்டும். மனம் வருந்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என உணர்ந்து கேட்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உணர்ந்து கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு நான் இந்த துவாக்களோட தமிழ் அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். இதை மனதார உணர்ந்து நீங்கள் துவா செய்தாலே போதும். அல் கஃபார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி விடுவான். ஒவ்வொரு துவாவையும் ஓதுறேன், என் கூட சேர்ந்து ஓதுங்க. அப்படி இல்லைனா ஆமீன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். என் இறைவா, என்னை மன்னித்தருள், எனக்கு கருணை காட்டு, என் தவறை மன்னித்து அருள் செய். நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், பெரும் கருணையாளன். என் இறைவா, நிச்சயமாக நான் எனக்கு அதிகமாக அநீதி இழைத்து கொண்டேன். உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. உன் புறத்திலிருந்து எனக்கு விசேஷமான மன்னிப்பை வழங்கு, எனக்கு கருணை காட்டு. நிச்சயமாக நீதான் மிக்க மன்னிப்பாளன், நிகரற்ற அன்புடையவன். என் இறைவா, உன் தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, உன் அடியார்களை நீ ஒன்று சேர்க்கும் நாளில். என் இறைவா, ஜிப்ரீல் மற்றும் மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, நரகத்தின் உஷ்ணத்தை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். என் இறைவா, நிச்சயமாக நீ ஒருவன், தனித்தவன், முழுமையானவன், எவருடைய தேவையுமற்றவன். நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாருக்கும் பிறந்தவனும் இல்லை, உனக்கு நிகராக எதுவும் இல்லை என்று கூறி உன்னிடம் கேட்கிறேன். என் இறைவா, எனக்கு என்னுடைய குற்றங்களை பொறுத்தருள். நிச்சயமாக நீதான் மிக்க மன்னிப்பாளன், நிகரற்ற அன்புடையவன். என் இறைவா, எனது குற்றத்தையும் அறியாமையையும் என் காரியத்தில் நான் வரம்பு மீறியதையும் என்னை விட நீ அதிகம் அறிந்திருக்கும் என் குற்றங்களையும் எனக்கு மன்னிப்பாயாக. என் இறைவா, நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் இரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் என்னை விட நீ அதிகம் அறிந்திருக்கும் என் குற்றங்களையும் எனக்கு நீ மன்னித்துவிடு. நீதான் முற்படுத்துபவன், பிற்படுத்துபவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. என் இறைவா, எனது குற்றத்தை மன்னித்தருள், எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்து, எனது கற்பை பாதுகாத்துக்கொள். என் இறைவா, மறுமை நாளில் எனது தவறை மன்னித்தருள். அல்லாஹ்விற்கே புகழனைத்தும், அவனையே துதிக்கிறேன். இறைவா, உன்னை புகழ்ந்து துதிக்கிறேன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன், உன் பக்கமே மீளுகிறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாக்களை ஓதியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமான உள்ளத்தை உடையவர்கள். மேலும் ஜம்சம் நீரால் அவர்களின் இதயம் சுத்தமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான நபி அவர்களே இத்தனை தௌபா துவாக்களை ஓதியுள்ளார்கள். ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக தௌபா செய்துள்ளார்கள் என்றால் நாம் எத்தனை முறை தௌபா செய்ய வேண்டும் என சிந்தித்து பாருங்கள். தௌபா செய்ய செய்ய நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமாகும், நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இந்த துவாக்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இனி வரும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க முன் ஓதிட்டு படுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், ஆனால் மனதார ஓதுங்க. ஒரு சேலஞ்சாக கூட எடுத்து ஓதுங்க.
அப்படி ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதான் மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர இந்த துவா முக்கிய காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஜகாத் என்பதன் பொருள் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.